இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல தரித்திர நிலை வராம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நார்மலாக வீட்டை சுத்தமாக வைக்கிறது, சாம்பிராணி போடுறது, விளக்கேற்றுறது, சாமி கும்பிட்றது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் செய்கிறோம். புரியுதுங்களா? அதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மேலும் மேலும் கடன் அதிகமாகும் தவிர, இப்போ 1 லட்ச ரூபா ஐடியில் சம்பாதிக்கிறேன்னா 1.5 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டுவான், 50,000 கடை வாங்கி கட்டுவான். ஏன்னா பண்ணுற விஷயம் நம்ம தரித்திரம் அவனை பின்னாடி தொடர்ந்துன்ற விஷயம் ரொம்ப கம்மியாகும். வருமானம் பெருகும். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற காசு கையில் தங்கும். மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல தரித்திர நிலை வராம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும்? நிறைய கேட்டிருக்கீங்க, நம்மளும் நிறைய போட்டிருக்கோம். ஆமா, இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில வீடியோல நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம் இல்லையோ, சில சேனல்ல சொல்லியிருக்கேன். பட் இதில் இப்போ நம்ம சேனல்லே நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தரித்திர நிலை வரக்கூடாது. நம்ம வீட்டில் தரித்திரன்ற விஷயமே வரக்கூடாதுன்னா, ரொம்ப பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நம்மக்கிட்ட அன்றாடம் பண்ணுற விஷயத்தையே ஓரளவுக்கு நீங்கள் கிளியர் கட்டாக இப்படி தான் இருக்கணும், இதுதான் செய்யணும், இதுதான் சாப்பிட்ணும், இதுதான் இருக்கணும் நம்ம பண்ண ஆரம்பித்தாலே நம்மளுக்கு வர பார்த்திங்கன்னா மனநிலையும் நல்லாயிருக்கும், உடல்நிலையும் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? நம்ம சுற்றி குட் வைப்ரேஷன் இருக்கும், பேட் வைப்ரேஷன்ற ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வீட்டை சுத்தமாக வைக்கிறது, சாம்பிராணி போடுறது, விளக்கேற்றுறது, சாமி கும்பிட்றது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் செய்கிறோம். புரியுதுங்களா? அதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிடில் கிளாஸோ இல்லை ஹை கிளாஸோ இல்லை விஐபியோ யாரோன்னா இருந்துட்டு போங்க. பட் சராசரி ஒரு குடும்பம்னா என்ன தான் எவ்வளோ பெரிய ஆளுங்களும் லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது, அந்த குடும்பம்னா அவங்க மட்டும்தான். எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ மாமா மச்சான் எல்லாம் யாருன்னா எடுத்துகிட்டு போட்டோம். ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு யார் மெயின்? குடும்ப தலைவி, அடுத்தது குடும்ப தலைவன். இது 2 தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் ஹவுஸ்மேடு வேலை செய்கிறவங்க என்ன தான் எல்லாமே செஞ்சாலுமே வீட்டில் அடுப்பை பற்ற வைக்கிறது முதல் யார் செய்யணும்னா அந்த வீட்டோட பெண்மணி தான் செய்யணும். ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் காஃபியாவது யாரை போட்டு கொடுக்கட்டும், ஆனால் அந்த அடுப்பை பற்ற வைக்கிறது நீங்களாக இருக்கணும். வீட்டில் பாத்திரம் வச்சு வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கணும். அதில் முக்கியம் ஒன்று. 2வது, வீட்டில் தினசரி நீங்கள் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, ஆன்லைனில் பண்ணுங்கள், நீங்கள் ஐடியில் வேலை செய்யுங்க, சாஃப்ட்வேரில் வேலை, எங்கே ஒன்றா எடுத்துகிட்டு எவ்வளோ நீங்கள் மாடர்னாக கூட வாழுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது உங்கள் வீட்டில் அடுப்பு எரியணும். அட்லீஸ்ட் பால் காஃபியாவது நீங்கள் போட்டு வீட்டில் குடிக்கணும். ஆனால் அடுப்பே பற்ற வைக்க மாட்டேன், எனக்கு வேலையே கிடையாது, நான் மார்னிங் போயிட்டு நைட்டு தான் வருவேன், நைட்டு போனால் மார்னிங் தான் வருவேன், டபுள் டியூட்டி செய்கிறேன், நைட் டியூட்டி செய்கிறேன், என்னால் செய்ய முடியல, சம்பாதிக்கிறது சல்லி காசும் கையில் தங்காது. மேலும் மேலும் கடன் அதிகமாகும் தவிர, இப்போ 1 லட்ச ரூபா ஐடியில் சம்பாதிக்கிறேன்னா 1.5 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டுவான், 50,000 கடை வாங்கி கட்டுவான். ஏன்னா பண்ணுற விஷயம் நம்ம தரித்திரம் அவனை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கும், அவன் ஓடிக்கிட்டே இருப்பான், தரித்திரம் துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யணும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், வீட்டில் பார்த்திங்கன்னா அடுப்புன்னு ஒன்று எரிஞ்சே தீரணும். அதை ஏற்றுது அந்த வீட்டோட பெண்மணியாக இருக்கணும். இல்லைங்க நான் ஜென்ஸாக தான் இருக்கேன், என்னால் போட்டு சாப்பிடணும், 100% செய்யலாம், தப்பே கிடையாது. 2. 3வது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கபோர்டாக இருக்கட்டும், பூஜை அறையாக இருக்கட்டும், பூஜை ரூமாக கூட இருக்கட்டும், அதை சுத்தப்படுத்துறது யார் படுத்துகிறோன்னா, ஒன்று அந்த வீட்டோட தலைவி படுத்துகிறோம், இல்லை அந்த வீட்டோட தலைவனும் செய்யலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறது, சாமி பெண்ணு கூப்பிட்டா தான் சாமி செய்யணும்னு கிடையாது. ஆண் செஞ்சாலும் பெண்ணோட ஆண் செஞ்சாலும் இன்னும் 1% அதிகமாகவே நடக்கும். ஏன்னா முழு நம்பிக்கையோடு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ சாமி படத்தாக இருக்கட்டும், சாமி வளர்க்குற அந்த பூஜை சாமாவாக இருக்கட்டும், சாமி படத்தை அலங்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் யார் பண்ணணும்னா குடும்ப தலைவி குடும்ப தலைவன், இவங்க 2 பேர் தான் பண்ணுமே. அவங்களோட பொண்ணு பிள்ளைங்க யாருன்னாலும் நம்ம குடும்பத்தார் நம்ம பண்ணிக்கலாம், தண்ணியில் கை வைக்க முடியாது. ஸோ அதனால் க்ளீனிங்காக இருக்குது, நான் ஹவுஸ்மேட் வீட்டு வேலை செய்கிறவங்கள அந்த அம்மாவை பண்ண சொல்கிறேன், வயசானவங்க தான், இல்லை ஜென்ஸை பண்ண சொல்கிறேன், இல்லை வீட்டில் வேலைக்காரங்க சேர்க்கக்கூடாது. வேலைக்காரங்களை மதிக்கணும். ஆனால் எந்தெந்த விஷயத்தில் வைக்கணுமோ, இந்த என்ன சொல்கிறது, முக்கியமான விஷயம் இந்த பூஜாரை நம்மளோட இடம், நம்மளுக்குன்னு ஒரு வசிக்கப்பட்ட இடம். அது கபோர்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் சின்னதாக வச்சாலும் சரி, இல்லை ரூமாக வச்சாலும் சரி, வெளியால் மட்டும் தயவு செஞ்சு அது உள்ள என்ட்ரு பண்ணாதீங்க. அது க்ளீனிங் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். பூஜை சாமான் வளர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தான் செய்யணும். அதே மாதிரி அந்த சாமி கும்பிட்றதும் சரி, நீங்கள் பண்ணதுக்கப்புறம் யாரானாலும் அதை சாமி கும்பிட்டோம்.
இது வீட்டுக்கு தலைவி தலைவன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக. இப்போது இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும் போது, இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பெருகி கொண்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற வாசலில் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே தெரிய போகிறதுனாது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். மேலே பார்த்திங்கன்னா சாமி படம் இருக்கும், இல்லை ஆயத்து இருக்கும், ஆயத்தோல் குச்சி இருக்கும், இல்லை சாமி படம் இருக்கும், சிலுவை இருக்கும். ஒரு ரிலீஜன் வீட்டில் ஒன்று இருக்கும். அப்படியே அது கீழே பார்த்திங்கன்னா செருப்பு இருக்கும். அப்படியே அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா தொடப்ப நின்றுட்டு இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே வர்றது என்ன வரும்? உங்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல்ஸே வருது, ஒரு தேவதைகளே வராங்க, ஒரு அதிர்ஷ்டமே வருது, இல்லை ஒரு லக்ஷ்மியே வருதுன்னு வச்சுங்கப்பா. அப்போ வாசலில் எல்லாமே இருந்தால் அப்புறம் எப்படி உள்ளே வரும்? ஸோ செப்பலுக்குன்னு ஒரு இடம் வைக்கணும். நம்ம கழட்டி ஒரு செப்பலே இருந்தாலும் அது எவ்வளோனா வாங்கிக்கணும் போகும். அதுக்குன்னு ஒரு இடம், அதுக்குன்னு மரியாதை கொடுக்கணும். எப்படி பிரித்து விடாமல் அதுக்குன்னு ஒரு இடமா வச்சு சுத்தபத்தமாக அதுக்கும் ஒரு இடம் வைக்கணும். தொடப்பத்துக்குன்னு இடம் வைக்கணும். வாசலுக்கு முன்னாடி வந்தோடனே வீடெல்லாம் வந்து கிரைனைட் போட்டிருக்கேன், டைல்ஸ் போட்டிருக்கேன்னு தொடப்பத்தில் வந்து எல்லாத்தையும் போய்ட்டு வாசலில் முன்னாடி நான் வரும்போதே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வரும்போதே தொடப்பத்தை பார்க்குற மாதிரி ஆகும். உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு விஷயம் யார் வந்தாலுமே தொடப்பத்தை பார்க்குற மாதிரி. தொடப்பம் வாசலில் வைக்கக்கூடாது. தொடப்பம் அதுக்குன்னு ஒரு இடம் வைக்கணும். அதுவுமே தொடப்பம் வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடாது, படுக்க தான் வைக்கணும். அதுலேயுமே ஒரு வாஸ்து இருக்குது, புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு கடைப்பிடிச்சாங்கன்னா, ஸோ தொடப்பம் வைக்கிறது, வீட்டில் சாமி கும்பிட்றது, சாமி வளர்க்குறது, ஸோ வீட்டில் பெண்மணி அடுப்பை இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா தரித்திரன்ற விஷயம் ரொம்ப கம்மியாகும். வருமானம் பெருகும். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற காசு கையில் தங்கும். நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க, ஐயா நான் சம்பாதிக்க நிற்க மாட்டேங்குதுன்னா இதுக்கு காரணம் நம்ம தான். ஸோ தவறான வார்த்தை உச்சரிக்கிறது, தவறான வார்த்தை நினைக்கிறது, தவறாக பேசுகிறது, பேட் வாய்ஸில் அசிங்கமாக பேசுகிறது, ஸோ நம்ம எண்ணங்கள் நம்ம ஓரளவுக்கு சுத்தபத்தமாக இல்லாமல் இருக்குது. இதெல்லாமே நம்ம மாற்றிக்கிட்டனாலே நம்மளுக்கு வருமானமும் வரும், கையில் காசும் தங்கும், சம்பாதிக்கிறது கையில் நிற்கும். இன்ஷா அல்லாஹ் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி பாருங்கள், நல்லாவே இருப்பீங்க. சிறப்பு பாய், ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. என்னென்னா தரித்திர நிலை வீட்டில் அண்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கலாம்னு நீங்கள் சொன்னது அருமையான பதிவாக இருந்தது. நன்றி. நன்றிம்மா.